சாமி சாதி மதம் இதை தவிர என்னைக்கு பூமிக்கிட்ட வருவ? இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி. சரி, ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளம் வகுப்பறை அறிவை வளர்க்கும் கருவறையாக இருக்கா, வர்த்தக அறையாக இருக்கா, வியாபார அறையாக இருக்கா? இந்த நாடு எதை நோக்கி செல்லுது? யார் யார் இதை பற்றி பேசுகிற? இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சுருக்காங்க. எல்லா அமைச்சரும், இந்த கட்சி அமைச்சரும் சரி, இந்த கட்சி அமைச்சரும் சரி, எல்லாருமே மருத்துவமனை வச்சுருக்காங்க. அப்போ எப்படி அரசு மருத்துவமனை தரம் உயரும்? அப்படி போய் அரசு பள்ளி கல்லூரி தரம் உயரும்? அப்புறம் எதுக்கு அரசு? அப்போ முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது. போக்குவரத்து தனியார் நடத்திடுவார், சிறப்பாக நடத்திடுவார். சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார். ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க, ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு, அப்பா காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும், இல்லை மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும். அப்பாவுக்கு மனுக்கும் பிரச்சனை, ரொம்ப நேரம் விவாதம் நடக்குது. காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும், மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனால் ஒரு வெட்டவரி பொட்டால் ஒருத்தர் நிற்பார், ஒரு காத்தாடி ஓடும். அப்படியே சுற்றும்போது பளிச்சுன்னு விளக்கு எரியும். நாங்கள் அப்படி மின் உற்பத்தினா அதானி வருதா இல்லையா? ஒரு நாட்டின் மிக அத்தியாவசியமான தேவை இதில் உணவு தேவை, மின் தேவை. இந்த மின்சாரத்தை முதலாளி கையில் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்னா அதானே விற்க முடியும். ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ, அப்படியா? ஒரு இடத்துல சரியாக சொல்லுங்கள். ஆவின் பால் விற்கிதுல, எல்லாரும் நீங்கள் படித்தவங்க தானே. ஆவின் பால் அரசு விற்கிதுல, மாடு அங்கே இருக்குது, அங்கே இருக்குது.